أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் கடைசியாக சூரத்து நூறில் இருக்கக்கூடிய சில படிப்பினைகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சுருக்கமாக சூரா அன்-நூர் 24வது சூரா. இதை படிப்பினைகள் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை எப்படி அமைத்திருக்கிறான்? 3 விதமாக அல்லாஹ் பிரிக்கிறான். தனி மனிதனுடைய ஒழுக்கங்கள், ஒரு நபர் வீட்டில் பேணக்கூடிய ஒழுக்கங்கள், மேலும் இஸ்லாமிய மாஹோல், இஸ்லாமிய முஆஷரா என்று சொல்வார்கள். ஒரு இஸ்லாமிக் சொசைட்டி இருக்கின்றால் அந்த இடத்தில் எப்படி பேண வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆக மொத்தம் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளப்படும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நூரில் குறிப்பிடுகிறான். இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கடைசியாக இந்த விபச்சாரம் செய்யப்படக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யப்பட்ட பெண், இவர்கள் இருவருக்கும் எந்த தண்டனை என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை தொடர்ந்து பேசும்போது சொல்லுகிறான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத், யாரெல்லாம் சுத்தமான பத்தினி பெண்கள் மீது அவதூறு செலுத்துகிறார்களோ, யார் பத்தினி பெண்கள் என்றால் சுத்தமான பெண்கள், அவர்கள் தவறு செய்திருக்க மாட்டார்கள், இப்படிப்பட்ட பெண்கள் மீது யார் அவதூறு செலுத்துகிறார்களோ ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும். ஃபலா தக்பலூ லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவருடைய சாட்சிகள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதாவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ, சட்டம் இறங்கியது பெண்கள் குறித்து தான் இறங்கியது. ஏன் இறங்கியது? அதிகமாக பெண்கள் தான் இப்படிப்பட்ட விஷயத்தில் அவர்கள், அதாவது தவறு சொல்லப்படுவார்கள். சின்ன சின்ன சந்தேகம் வந்து விட்டாலும் தவறான பெண்மணி என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சட்டம் என்பது பொதுவானது. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இவர்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் விபச்சாரம் செய்து விட்டார்கள் அல்லது திருடி விட்டார்கள், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது ஒரு மனிதன் வைக்கிறான் என்றால் அந்த இடத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது. குற்றத்தை வைக்கக்கூடிய அந்த மனிதன் அவன் என்ன செய்ய வேண்டும்? 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அந்த 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். 4 சாட்சிகளை கொண்டு வந்து இவன் சொல்ல வேண்டும். என்னது? அந்த சாட்சிகளும் சொல்ல வேண்டும், நான் இவ்வாறு தவறை பார்த்தேன். இந்த சாட்சியை எடுத்து வர சொன்ன அந்த மனிதன் சொல்ல வேண்டும், நான் தவறை பார்த்தேன் என்று. இவ்வாறு 4 சாட்சிகள் பூர்த்தி அடைந்து விட்டால் யார் மீது அவதூறு சொல்லப்பட்டதோ, யார் மீது பழி சுமத்தப்பட்டதோ அவர் உண்மையில் தவறு செய்திருப்பார் என்று சொல்லி அதற்குரிய தக்க தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இந்த அவதூறு சொல்லக்கூடிய நபர் 4 சாட்சிகளை கொண்டு வர முடியவில்லை என்றால் அல்லது கொண்டு வரவில்லை என்றால் இந்த நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த நபர் ஃபாசிக், பாவி என்று கருதப்படுவார். இது மட்டும் கிடையாது, இந்த நபர் ஏதாவது ஒரு சாட்சி சொன்னால் இந்த சாட்சி அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது, நான் பிறை பார்த்தேன் என்று இவர் சொல்கிறார் என்றால் இப்படிப்பட்ட நபருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பாவிகள். மூன்றாவதாக, இப்படி அவதூறு செலுத்தினார்களே, தப்பு செய்யவில்லை என்று சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் மீது இவன் தவறு செய்தான் என்று அவதூறு செலுத்தினார்களே, இந்த அவதூறு காரணமாக 80 சவுக்கடிகள் அடிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது சொல்லி காண்பிக்கிறான். இப்படி, அதாவது வசனம் என்ன சொல்ல இருக்கின்றால், நாம் ஒரு விஷயத்தை அரைகுறையாக பார்த்து விட்டு முழுமையாக தீர்மானித்து விடக்கூடாது. மனிதர்கள் இப்படித்தான், இவர்கள் என்றால் இப்படிதான் என்று பார்த்து அரைகுறை விஷயத்தை வைத்து முழுமைப்படுத்திடக்கூடாது. பிறருடைய மானம் என்பதும் பிறருடைய உரிமை என்பது, மரியாதை என்பது மிக கண்ணியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிய கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. அடுத்ததாக அல்லாஹ் பேசி வருகிறான், ஒருவேளை ஒரு நபர், ஒரு ஆண் ஒரு பெண்ணை காண்கிறார். எப்படி? ஒரு கணவன் தன்னுடைய மனைவை தவறான ஒரு இடத்தில் காண்கிறார், இன்னொரு ஆணுடன் காண்கிறார். காணக்கூடிய இடத்தில் இவரை கையும் களவுமாக அவருடைய கணவர் பிடித்து விட்டார். இப்பொழுது சாட்சி என்ற அடிப்படையில் கூட யாரும் கிடையாது. இந்த காலத்தில் சிசிடிவி இருக்கலாம், கேமரா இருக்கலாம். அந்த காலத்தில் சாட்சி என்பது யாரும் கிடையாது. ஏன்? தவறு என்பது தனி அறையில் நடைபெறுகிறது. இந்த தவறு யார் காண்கிறார்? அந்த கணவர் காண்கிறார். எனவே சாட்சிகள் எடுத்து வர முடியாது. 4 சாட்சி எடுத்து வந்தால்தான் இஸ்லாமிய அடிப்படையில் இவர் சொன்னது உண்மை என்று கருதப்படும். அப்படி என்றால் சவுக்கடி அடிக்கப்படும். எனவே இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சட்டத்தை பேசுகிறான். என்ன சட்டம்? ஒரு கணவன் ஒரு மனைவியை தவறான இடத்தில் பார்க்கிறார், சாட்சிகள் எதுவும் கிடையாது, 4 சாட்சிகள் கிடையாது என்றால் இந்த பார்த்த கணவர் 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும். யார் இடத்தில்? காது இடத்தில்.
தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நபர் இடத்துல 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும். என்னது? அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இந்த பெண்மணியை குறிப்பிட்ட ஆணுடன் நான் கண்டேன் என்று 4 முறை சாட்சி சொல்ல வேண்டும். 5வது சாட்சி என்ன சாட்சி? 5வது முறை இந்த ஆண் சொல்ல வேண்டும், ஒருவேளை நான் கண்ட அந்த பெண் அவர் உண்மையில் பத்தினியான பெண்ணாக இருந்தால், உண்மையான பெண்ணாக இருந்தால், நான் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று 5வது முறை தனக்கு எதிராக சபித்து விடுவார். இது இஸ்லாமிய வழிமுறை. இது அல்லாஹ் குர்ஆனில் தெள்ள தெளிவாக சூரா அன்-நூரில் குறிப்பிடுகிறான். இதற்கு பேர் லிஆன் என்று சொல்வார்கள். லிஆன் என்றால் சாபமிடுதல் என்பது பெயர். ஒரு மனிதன் இன்னொருவரை தவறாக காண்கிறார், சாட்சிகள் எடுத்து வர முடியவில்லை என்றால் இந்த நபர் 5 முறை சத்தியம் செய்வார். 4 முறை எதனை கண்டாரோ அதன் மீது சத்தியம் செய்வார். 5வது முறை தனக்கு எதிராக சத்தியம் செய்வார். என்னது? நான் பொய்யனாக இருந்தால், நான் பொய் சொல்பவனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இந்த நபர் தன் மீது சபிப்பார். அடுத்ததாக யார் மீது குற்றம் சாட்டப்பட்டது அந்த நபரை எடுத்து வர சொல்ல வேண்டும். அந்த பெண்ணையோ அல்லது குறிப்பிட்ட ஆணையோ எடுத்து வர சொல்ல வேண்டும். அவர்கள் 4 முறை சத்தியம் செய்வார்கள். அல்லாஹ் சத்தியமாக நான் யாருடன் எந்த தவறும் செய்யவில்லை என்று 4 முறை இவர் சொன்னதுக்கு எதிராக அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். 5வது முறை ஒரு சத்தியம். என்னது? ஒருவேளை எனக்கு எதிரே இருக்கக்கூடிய நபர் உண்மை சொல்வதாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய கோபமும் உண்டாகட்டும் என்று எதிர் சாட்சி இருக்கக்கூடிய நபர் 5வது முறை தனக்கு எதிராக சாட்சி சொல்வார், தனக்கு எதிராக சத்தியமிடுவார். இப்படி இந்த 2 நபர்களும் ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொள்வார்கள், ஒருவருக்கொரு எதிர்க்க சத்தியம் செய்து கொள்வார்கள். இதற்கு பேர் லியான் என்று சொல்லப்படும். இந்த விடயத்தில் ஒரு நபர் செய்து விட்டார்களா? செய்து முடித்த பிறகு இருவரும் தன்னுடைய நிலைப்பாட்டில், அதாவது ஆணி அடித்த நிலையில் இருக்கிறார்கள், யாரும் விட்டு கொடுப்பதில்லை. 2 பேரும் உண்மைதான் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்தில் காதி, அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடிய நபர் இருவரும் விட்டு விடார். நீங்கள் ஒன்றாக வாழலாம் அல்லது பிரியலாம், உங்களுடைய கையில் இருக்கு என்று சொல்லி யாருக்கும் விட்டு விடலாம் என்று அந்த காதி விட்டு விடுவார். யாருக்கு எந்த நன்னும் கிடையாது. ஆனால் மறுமை நாளில் வரும்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவரில் யார் பொய்யரையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையும் களவுமாக பிடித்து விடுவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் விபச்சாரம் சம்பந்தமான சட்டம் என்பதை நாம் பார்த்துள்ளோம். இந்த சட்டத்தை அல்லாஹ் ஏன் முன்னாடி சொல்கிறான் என்றால் இதற்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காண்கிறான். என்னது? இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்க், யாரெல்லாம் பொய்யான ஒரு வரலாற்றை கொண்டு வந்தார்களோ என்று அல்லாஹ் சின்ன வரலாற்றை பேசுகிறான். சூரா நூறிலே அல்லாஹ் ஒரு சின்ன வரலாற்றை பேசுகிறான். என்ன வரலாறு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமான மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு வரலாற்றை பேசுகிறான். இந்த அவதூறு வரலாற்றை பேசுவதற்கு முன்னால் விபச்சாரம் சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசி அதற்கு பின்னால் நமக்கு விளங்கக்கூடிய வகையில் இந்த வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். என்ன வரலாறு இது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவர்களுடன் சஹாபாக்களுடன் ஒரு போருக்கு சென்று வந்து கொண்டிருக்காங்க. ரிட்டர்ன் வரும் பொழுது இவர்கள் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்கலாம் என்று ஒதுங்கும் பொழுது அந்த இடத்தில் ஆயிஷா சித்திகா அவர்கள் ஒதுங்கி, அதாவது தன்னுடைய சுய தேவைக்காக தனி இடத்தில் செல்லும் பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய நெக்லஸ் காணும் என்று வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். இவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் அவர்கள் சென்று விடுகிறார்கள். பொதுவாகவே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் ஒல்லியாக இருப்பார்கள், சிறிய வயது ஒரு பெண்மணி என்பதன் காரணமாக இவர்களை வைத்து தூக்கக்கூடிய அந்த வாகனம் என்பது இவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே எடை போன்று இருக்கும். எனவே தூக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு இவர்கள் உள்ளே இருக்கிறார்களா இல்லையா என்பதை சஹாபாக்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று தெரிந்து சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மறதியாக சென்று விட்டார்கள். வெகு நேரம் கிடைத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய நெக்லஸ் கண்டுபிடித்த பின்பு அந்த இடத்திற்கு வந்து பார்த்தால் சஹாபாக்கள் யாரும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூரத்து கணிப்பு, மாஷா அல்லாஹ், அதாவது இப்படிப்பட்ட ஒரு பயணம் சென்றால் ஏதாவது ஒரு பொருட்கள் கீழே விழுந்திருக்கும் என்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு சஹாபி எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்த வழியில் திருப்ப அனுப்புவார்கள். இது எல்லா பயணத்திலும் பொதுவாக ரசூலுல்லாஹ் மேற்கொண்ட ஒரு சுன்னா. இது நாமும் பின்பற்றலாம். நல்ல அழகிய ஒரு வழிமுறை. அதாவது வந்திருக்கக்கூடிய பாதையில் ஏதாவது விட்டு இருக்கலாம் என்ற கணிப்பில் ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் அனுப்புவார்கள். இந்த பயணத்தில் சஃப்வான் பின் முஅத்தல் என சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்து இந்த சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்று பார்த்த பின்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரே இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிறு தூக்கம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உடனே சஹாபி அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தனித்திருக்கிறார்கள், தொலைந்து விட்டார்கள் என்ற பயம் வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சப்தமாக கூறுகிறார்கள்.
எதற்காக? அவர்கள் முழிக்க வேண்டும் என்பதற்காக. அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் அவர்களும் முழித்து விட்டார்கள். முழித்து விட்ட பிறகு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை அழைத்து அந்த ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அமர வைத்து அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்தவாறு இந்த சஹாபி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது இதை யார் காண்கிறார்கள்? முனாஃபிக்கின்கள் கண்டுவிடுகிறார்கள். முதலாவது யார் காண்கிறார்கள்? முனாஃபிக்கள் கண்டு கொண்டு முனாஃபிக்கினுடைய தலைவர் ஹெட் யார்? அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கினுடைய தலைவன், இவனிடத்தில் செய்தி வருகிறது. வந்த பிறகு அவனும் பார்க்கிறான், தூரத்திலிருந்து ஒட்டகத்தில் அமர்ந்திருப்பது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ஒட்டகத்தை பிடித்து எடுத்துபவர் ஒரு சஹாபி. எனவே இவன் என்ன முடிவு செய்கிறான்? இவர் தவறு செய்து விட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தை கொள்கிறான். அவனுக்கும் தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இப்படி செய்பவர்கள் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபாக்களும் இப்படி செய்பவர்கள் கிடையாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் நயவஞ்சனுடைய முக்கியமான நோக்கம் இஸ்லாத்தை குழப்ப வேண்டும், இஸ்லாமியர் மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு வந்தான் முனாஃபிக்கின்கள். எனவே ஊருக்கு வந்து செய்தியை பரப்ப தொடங்கினார்கள். செய்தி பரப்ப தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இறை செய்தி இதை பற்றி பேசவில்லை. முனாஃபிக்கின் மத்தியில் பரவலாக, யூதர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியும் தவறு செய்து விட்டார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல் ஊரில் பேசப்படக்கூடிய செய்தி ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை பற்றி பேசக்கூடிய செய்தி அவர்களுக்கு தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு, அதாவது அவர்கள் ஊரில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று யதார்த்தமாக ஒரு பெண்மணி மூலியமாக இந்த விஷயம் தெரிந்த பிறகு கடுமையாக வேதனைப்படுகிறார்கள், கடுமையாக அழுகிறார்கள், ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனை இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆக்களை கேட்கிறார்கள். அதாவது இந்த முனாஃபிக் நிறைய பேசுகிறார்கள், சொசைட்டி மத்தியில் நிறைய பேசி எந்த அளவுக்கு செய்தி பரவி விடுகிறது என்றால், சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் நம்பிவிட்டார்கள். சஹாபாக்களில் சில சஹாபிகள் நம்பிவிட்டார்கள். என்னது? உண்மையில் இப்படி நடந்திருக்கும் என்று அவர்கள் நம்பிவிட்டார்கள். எல்லா சஹாபம் கிடையாது, வெறும் 3 சஹாபாக்கள். முதலாவது ஹஸ்ஸான் பின் சாபித், கவிதை படிக்கக்கூடிய ஒரு சஹாபி. இரண்டாவது மிஸ்தா பின் அசாசா என சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவருடைய சொந்தத்தில் வரக்கூடிய ஒரு நபர், மிஸ்தா பின் அசாசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்றாவது ஹம்னா பின்த் ஜஹஸ் என சொல்லக்கூடிய பெண் சஹாபியா. இவர்கள் 3 நம்பிவிட்டார்கள். நம்பிவிட்ட பிறகு 1 மாதம் காலம் கழித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். என்ன வசனம்? யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இப்படிப்பட்ட அவதூறு செலுத்துகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமானவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கிய பின்பு எந்த சஹாபிகள் இப்படிப்பட்ட அவதூறில் அவர்கள் ஈடுபட்டார்களோ, அவர்கள் நம்பினார்களோ, அவர்களுக்கு 80 சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டது. ஏன் 80 சவுக்கடி? யார் ஒருவர் மீது அவதூறு செலுத்தி 4 சாட்சிகள் கொண்டு வர முடியலையோ அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் 80 சவுக்கடி அடிக்கப்படும். இந்த 3 சஹாபாக்களுக்கும் 80 சவுக்கடி அடிக்கப்பட்டது என்ற வரலாற்றை இதற்கு பின்னால் நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சூரா அன்-நூருடைய கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு படிப்பினை, சின்ன படிப்பினை பேசுகிறான். அதாவது பொது வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய இல்ம் சம்பந்தமான விஷயத்தை எல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி. உண்மையான முஃமின்கள் யார்? அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் ஈமான் கொண்டிருப்பார்கள். வ இதா கானு மஅஹு அலா அம்ரின் ஜாமி. ஒருவேளை ஏதாவது ஒரு சபை கூடு வேண்டும் என்றால், ஒரு சபை, இஸ்லாமிய சபை கூடுகிறது என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? லம் யذهபு ஹத்தா யஸ்தஅனிரு. அதாவது அந்த சபை கூடும் பொழுது அனுமதி கேட்காமல் பிரிந்து செல்ல மாட்டார்கள். இன்னல்லதீன யஸ்தஅதினூனக உலாயிக்கல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் தாம் அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக இந்த சபையோட ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். அதாவது நாம் ஒரு சபையில் அமர்ந்திருக்கோம், இதுதான் ஒரு சபை. இப்படி ஒரு சபையில் அமர்ந்திருக்கும், அந்த சபையில் ஒரு தலைமையாக ஒருத்தர் தலைமை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். தலைமையில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பேசுவதை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா தேவையில்லாமல் பொழுதுபோக்கு காண்டி இப்படிப்பட்ட சபையிலிருந்து ஓடுவது என்பது இஸ்லாம் வெறுக்கிறது. ஏன் வெறுக்கிறது? ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஏதாவது ஒரு இல்ம் சார்ந்த ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் பொழுது லேசாக, யாருக்கும் தெரியாமல் சில நபர்கள் அப்படியே ஓடி விடுவார்கள். யாருக்கும் தெரியாமல் நைஸாக ஓடி விடுவார்கள். இவர்கள் யார்? முனாஃபிக்கின்கள். இவர்களை எப்படி கண்டு கொள்வார்கள்? சொல்லிக் கொள்ளாமல் மஜ்லிஸில் ஓடுபவன் முனாஃபிக்கின். எந்த ஒரு தேவையும் கிடையாது, உட்கார்ந்த போர் அடிக்குது என்ற அடிப்பில் ஓடி விடுவானே, இவன் முனாஃபிக்கின் என்று சஹாபாக்கள் கண்டு கொள்வார்கள். எனவே தேவையில்லாமல் கல்வி சார்ந்த மஜ்லிஸ்களில் தேவையில்லாமல் ஓடுவது என்பதும் இப்படிப்பட்ட மஜ்லிஸை வெறுப்பது என்பது இது முனாஃபிக்குடைய தன்மை.
போவதாக இருந்தால் அவசியம் தேவையுடன் போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் யார் அதனை தலைமை தாங்கி நடக்கிறார்களோ அவருடைய அனுமதியுடன் நாம் செல்ல வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை தொடர்ந்து இன்று ஓதப்பட்ட சூரா அல் ஃபுர்கான் சுருக்கமாக நாம் பார்த்தோம்னால் இன்று முதலாவதாக சூரா அல் ஃபுர்கான் ஓதப்பட்டது. 25வது சூரா. ஃபுர்கான் என்று சொன்னால் சுருக்கமாக நாம் பார்த்தோம்னால் ஃபுர்கான் என்று சொன்னால் பிரிக்கக்கூடிய ஒரு பொருள். ஃபுர்கான் என்றால் பிரிக்கக்கூடிய ஒரு பொருள். ஃபுர்கான் எதற்கு சொல்வார்கள்? குரானுக்கு தான் நல்லா சொல்கிறான் ஃபுர்கான் என்று. குரானுக்கு என் ஃபுர்கான் என்று சொல்லப்பட்டது. குரான் நல்லது மற்றும் கெட்டது இரண்டும் பிரித்து காண்பிக்கிறது. எனவே இந்த சூரா அல் ஃபுர்கானுடைய வசனங்கள் நாம் படித்து பார்த்தோம்னால் தெளிவாக ஒரு நபி தாவா செய்யும் பொழுது எப்படி தன்னுடைய உம்மத்துடைய மக்களை ஹக், அதாவது பாத்தில் அசத்தியத்திலிருந்து ஹக்குக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த குரானில் தெல்ல தெளிவாக பேசுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய மஜ்லிஸில் இன்றைய அமர்வில் கடைசியாக நாம் பெறக்கூடிய ஒரு சின்ன படிப்பினை என்றால் சூரா அல் ஃபுர்கானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசுகிறான். மிக முக்கியமாக நம்முடைய எல்லா பொது வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். சூரா அல் ஃபுர்கானுடைய 27வது வசனத்தில் வயௌம யஊது ஸாலிமு அலா யதை, அல்லாஹ் டைரக்டாக எங்க பேசுறான்? மறுமையை பத்தி பேசுறான். உலக வாழ்க்கையில் டைரக்டாக மறுமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். யௌம யஊது ஸாலிமு அலா யதை, அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டிருப்பான். அநியாயக்காரன் பிசைந்து கொண்டிருப்பான் தன்னுடைய கைகளை. யக்கூல், அவன் சொல்லுவான், யாலை தனி தகத்தும் ஆர் ரசூலி சபீலா, வந்த ஒரு நபியுடன் என்னுடைய வாழ்க்கையை நாம் அமர்த்திருக்க வேண்டாமா? ஒரு நபி வந்தார், அவர் போலே நான் வாழ்ந்திருக்க கூடாதா என்று அவன் புலம்புவான். அதாவது என்னுடைய கை செய்தாருமே குறிப்பிட்ட நபரை நான் நண்பனாக்கி கொண்டேனே என்று அவர் புலம்புவார். என்னிடத்தில் உபதேசம் வந்த பிறகும் நான் அதனை பொய்யாக்கி விட்டேனே, அதிலிருந்து தூரமாகி விட்டேனே என்று அந்த நபர் புலம்புவார். அல்லாஹ் ரப்பா என்ன சொல்ல வருகிறான்? ஒரு அநியாயக்காரன் மறுமையில் இருப்பான். அவன் என்ன செய்வான்? கையை பிசைந்து கொண்டிருப்பான். கையை பிசைந்து கொண்டிருப்பான். சில நேரத்தில் மனிதன் என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாத்தட்டில் இருக்கும் பொழுது சில நபர் கைகளை இப்படி தேய்ப்பார்கள், சில நபர்கள் இப்படி பண்ணுவார்கள், சில நபர்கள் வேறொரு தொடைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி மனிதன் பதட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் யோசிக்காத சில விஷயத்தை அவன் செய்து கொண்டிருப்பான். இப்படி அநியாயக்காரன் நரகத்தில் காண்பான். நரகத்தை எதிரே காணும் பொழுது 2 கைகளை பிசைந்து கொண்டிருப்பான். ஏன்? சிறிது நேரத்தில் நரகத்தில் நுழைய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை வீணாகி, என்னுடைய விசாரணை வீணாகி, நரகத்துடைய மனிதராக நான் தேர்வு செய்யப்பட்டேன், என்ன செய்வது என்று தெரியாது என்ற பயத்தில் கையை பிசைந்து கொண்டிருப்பான். அப்படி அவன் வார்த்தை பேசுவான். நரகத்திற்கு போவதற்கு முன்னால் ஒரு வார்த்தையை பேசுவான். யாலை தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, குறிப்பிட்ட நபரை ஃப்ரெண்டாக்காமல் இருந்திருந்தால் நான் இந்நிலையில் வந்திருக்க மாட்டேன் என்று நபர் புலம்புவார். குறிப்பிட்ட ஒரு நபர், யார் என்றெல்லாம் பெயர் சொல்லவில்லை, ஒரு நபர் ஃபுலானன், ஒரு நபர், யாதோ ஒரு நபரை ஃப்ரெண்டாக ஆக்காமல் இருந்திருந்தால் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்க மாட்டேன். லகத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, என்னிடத்தில் உபதேசம் வந்தது, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு உபதேசத்திலிருந்து தூரமாகி விட்டார், இந்நாளில் நான் நரகவாசியில் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நபர் புலம்புவார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன தெரிய வருகிறது? யாருடைய தோழமை, நம்ம யாரிடத்தில் தோழமை வைத்திருக்கிறோம், யார் இடத்தில் பழகுகிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் இடத்தில் இருக்கிறது என்பதை இம்மையில் கிடையாது, மரணம் வரை, மரணத்திற்கு பின்னால் வரை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய பாதிப்புகள் நமக்கு தெரிய வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல பாதிப்பு, நல்ல ஒரு முடிவுகள் வரும். கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா, கெட்ட தோழமையா, கெட்ட நபருடன் அமர்ந்து கொண்டு எந்திரிக்கிறோமா, அதனுடைய பாதிப்பு மறுமை நாளில் புலம்பக்கூடிய வகையில் இருக்கும். அந்நாளில் புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை இப்படிப்பட்ட வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுடைய உதாரணம், நல்ல ஃப்ரெண்டுடைய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு அத்தர் கடை போன்றது என்று சொன்னார்கள். அத்தர் கடை போன்றது என்று சொன்னார்கள். அத்தர் கடை என்றால் அந்த நபர் போனால் ஒன்று அந்த நபர் வாங்குவார், அப்படி இல்லை என்றால் ஃப்ரீயாக அத்தர் போட்டு விடப்படும், அப்படி இல்லை என்றால் அந்த கடையில் இருக்கக்கூடிய வாசனைகள் இவனின் மேல் ஒட்டும். ஆக மொத்தம் ஒரு அத்தர் கடையோடைய உதாரணம், ஒரு நல்ல நண்பனுடைய உதாரணம். எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்லதுதான் நடக்கும், ஏதாவது நல்லதுதான் நடக்கும். ஆனால் கெட்ட நபருடைய உதாரணம், இந்த இரும்பை எல்லாம் அடித்து செய்வார்களே அந்த இடத்துடைய உதாரணம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த இரும்பை எல்லாம் உருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நபர் சென்று வருகிறார், வெள்ள சட்டை போட்டு வருகிறார் என்றால் அந்த இடத்தின் வெளியே வரும் பொழுது இவருடைய வெள்ள ஆடையிலிருந்து நிறைய அழுக்குகள் வரும். இவர் வேலையை செய்ய விட்டாலும் சரி, சும்மா சுத்தி பார்த்து வந்தால் அழுக்குகள்லாம் படிந்து விடும். இந்த நபர் எதுவுமே செய்யாவிட்டாலும், இதே போன்றான் கெட்ட நண்பரத்தில் நாம் உள்ளத்தால் பழகாவிட்டாலும் சரி, அவனுடன் சுற்றி பழகுவதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் நாம் சந்திப்போம் என்பதை இப்படிப்பட்ட வசனம் நமக்கு தெரிய வருகிறது. ஆக மொத்தம்
அல் ஃபுர்கானிலும் இன்னும் சூரா ஷுரால இருக்கக்கூடிய மீதி வசனங்களையும் மீதி படிப்பிலும் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.